என் அன்பு பிள்ளையே, என்னிடத்தில் வந்து நீ கண்ணீர் சிந்தும் பொழுதெல்லாம் உன் அப்பன் கருப்பண்ணசாமி நானும் உன்னுடைய கண்ணீரை கண்டு வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். என் பிள்ளையின் வாழ்க்கையில் என்று விடிவு காலம் பிறக்கும் என்று நானும் அதை எதிர்நோக்கி காத்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், அப்பனே நீ தெய்வம் அல்லவா, நீ நினைத்தால் ஒரு நொடியில் என் வாழ்க்கையை மாற்றி விடலாமே, ஒரு நொடியில் என் வாழ்க்கையையே தலைகீழாக உன்னால் புரட்டி போட முடியுமே, நான் ஆசைப்பட்டதையெல்லாம் உன்னால் நிச்சயமாக செய்து கொடுக்க முடியுமே என்று என்னிடத்தில் கேட்கலாம். என் செல்லமே, நான் தெய்வமாக இருந்தாலும் உன்னுடைய ஆசையை உடனடியாக நிறைவேற்றக்கூடிய அத்தனை சக்திகள் என்னிடத்தில் இருந்தாலும் நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் வாழ்க்கையில் ஒரு நொடியில் மாறிவிடக்கூடிய சூழ்நிலையை நான் உனக்கு கொடுத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் நீ என்ன பங்கினை ஆற்றப் போகிறாய்? உனக்கென்று வாழ்வதற்கு இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கப் போகிறது? நானே எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்து கஷ்டங்கள் இல்லாமல் பிரச்சனைகளே எதுவும் இல்லாத நிலைமைக்கு உன்னை ஆளாக்கிவிட முடியும். ஆனால் ஒரு நொடியில், ஒரு நிமிடத்தில் உன் வாழ்க்கையில் எதிர்பாராத அதிசயங்கள் எல்லாம் நிகழ்த்தி கொடுத்து விட்டால் அது இயற்கையானதாக இருக்குமா என்று யோசித்து பார்த்தால் நிச்சயமாக இருக்காது. ஏனென்றால் இந்த அப்பன் என் பிள்ளைகளுக்கு என்னென்ன கொடுக்க நினைக்கிறேன் தெரியுமா? இந்த அப்பன் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க நினைப்பது எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் பெறக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நல்ல அனுபவத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான சூழ்நிலையைத்தான் என் குழந்தைகள் அனைவருக்கும் நான் உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீ எத்தனை விரைவாக இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறாயோ அத்தனை விரைவாக உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் சரியாகிவிடும் என்பதை மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த அப்பன் உன் மீது அன்பு வைத்திருக்கிறேன் என்ற காரணத்திற்காக உன்னை நான் ஏமாற்றிவிடக்கூடாது அல்லவா? அது மட்டுமல்ல என் பிள்ளையே, இந்த கருப்பன் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையில் நிச்சயமாக உனக்கு ஒரு நாளும் சந்தேகம் வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நான் தான் உன்னை தினமும் கண்காணிக்கிறேன் அல்லவா? நான் உன்னோடு தினமும் பேசுகிறேன் அல்லவா? உன் மனநிலையை உணர்ந்து உனக்கு ஆறுதலை தந்து விடுகிறேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே, நீ எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மனவேதனைப்படாதே. இன்று ஒரு விஷயம் உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்து விட்டது என்றால் நாளை அந்த விஷயம் உனக்கு நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் நீ உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற சில நல்ல செயல்களை எல்லாம் அனுபவங்களாக பெற்று கொண்டிருக்கிறாய். என் செல்லமே, உன்னுடைய மனதில் தேவையில்லாத சிந்தனைகளை வளர்த்து கொண்டு இது எப்படி நடக்கும், இது எனக்கு நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் பயந்து கொண்டு ஒரு சில விஷயங்களை எல்லாம் முயற்சி செய்யாமலேயே விட்டு விடுகிறாய். ஆனால் நீ ஒன்றை மட்டும் நினைக்க விரும்புவதில்லை. என்ன நடந்தாலும் சரி, அது எப்படி நடந்தாலும் சரி, அதை எதிர்கொள்ள வேண்டியது நாம் தானே. அதை எப்படியேனும் வெற்றி பெற்று விடலாம் என்று மனதிற்குள் நீ நம்பிக்கையோடு நினைக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு சில நேரங்களில் நீ பயந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதை பாதியிலேயே கண்டும் காணாமல் விட்டு விடுகிறாய். உன்னுடைய முயற்சியிலிருந்து நீ பின்வாங்கி விடுகிறாய். என் தங்கமே, நம்பிக்கை என்ற ஒன்று மட்டும் உனக்குள் வந்துவிட்டால் மற்ற கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு இல்லாமல் போய்விடும். என் பிள்ளையே, கஷ்ட காலத்தை உனக்கு நான் வெகு சீக்கிரத்தில் முடித்து வைக்கப் போகிறேன். உன்னுடைய போராட்ட காலத்திற்கான பலனை நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன். அதன் பிறகு என் குழந்தையே, நீ என்ன செய்ய போகிறாய்? நமக்கு எல்லாம் கிடைத்துவிட்டது என்று அமைதியாக இருந்து விடுவாயா? சுயமாக யோசிக்காமல் இருந்து விடுவாயா? என்னுடைய பிள்ளைக்கு இன்னும் தேவைகள் அதிகமாகத்தான் இருக்கிறது. ஒன்று முடிந்தால் அடுத்த பிரச்சனை என்று உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உனக்கு அதிகமாக உன்னை துரத்தி கொண்டே இருக்கிறது. எல்லா நாளும் பிரச்சனைகள் அதிகமாக சந்தித்து நீ வாழ்க்கையில் கஷ்டங்களில் அதிகமாக கடந்து வந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு நல்லது நடந்தால் இன்னும் வேண்டும், அதிகமாக வேண்டும் என்றுதான் கிடைப்பதையெல்லாம் பெற்றுக்கொண்டு நீ திருப்தி அடைவதில்லை.
இந்த மனிதர்கள் எல்லோருக்கும் திருப்தி இல்லாத குணம் சகஜம்தான் என்றாலும் என் செல்லமே, நீ ஆசைப்பட்ட ஒன்று உனக்கு கிடைத்து விட்டது என்றால் அதை வைத்து நீ சந்தோஷமாக உன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னும் உனக்கு சந்தோஷம் அதிகமாக வேண்டுமென்றால் அதை எப்போது கொடுக்க வேண்டும், எந்த சூழ்நிலையில் கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பன் எனக்கு தெரியும் அல்லவா? அதனை சரியான நேரத்தில் நானே உன்னுடைய கைகளில் கொண்டு வந்து கொடுத்து விடுவேன். அதனால் எப்பொழுதுமே நீ எதை நினைத்தும் இது எனக்கு கிடைக்கவில்லையே, இது எனக்கு நடக்கவில்லையே என்று நீ எண்ணி வேதனைப்படாமல் இருக்க வேண்டும். உனக்கு கிடைத்தது போதும் என்று நன்றியுணர்வோடு நீ இருக்க வேண்டும். ஒருவேளை நீ நினைத்தது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதை நம் அப்பன் சரியான நேரத்தில் நமக்கு நிச்சயமாக கொடுப்பார் என்ற நம்பிக்கையானது உனக்குள் இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் தேவையில்லாத கவலைகளை எல்லாம் உன் நெஞ்சில் சுமந்து கொண்டு நீ இருக்கக்கூடாது. உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றிற்கும் அப்பன் நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வினை கொண்டு வந்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை எப்பொழுதும் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையே இன்னும் உனக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தர காத்து கொண்டிருக்கிறது. இன்று மட்டும்தான் எல்லாமே முடிந்துவிட்டது என்று, இன்றோடு எல்லா விஷயங்களையும் முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதே. நாளை என்பது உன் வாழ்க்கையில் இருக்கிறது. நாளை என்ன நடக்கும் என்பதை உன்னால் நிச்சயமாக கணிக்க முடியாது அல்லவா? அதனால் இனி வரக்கூடிய எல்லா நாளையும் நீ நல்ல மனநிலையோடு எதிர்நோக்கி துணிச்சலோடு காத்திருக்க வேண்டும். என் செல்ல பிள்ளையே, இனி உனக்கு வருகின்ற ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட நாளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நாம் கடந்து செல்ல வேண்டியது கட்டாயம் அல்லவா? சில நேரங்களில் நீ நினைக்கலாம், நாம் அவர்களாக பிரிந்திருந்தால் எப்போதும் போல சந்தோஷமாக இருக்கலாம், நம் வாழ்க்கையில் கஷ்டங்களே வந்திருக்காதே, வசதியாக இருந்திருக்கலாமே என்று கூட உனக்கு எண்ணங்கள் வரும். ஆனால் என் செல்லமே, நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீ யாராக இருக்க வேண்டும் என்று நினைத்து ஆசைப்பட்டாலும் அவர்களுக்கென்று தனித்துவமான கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. எல்லா கஷ்டங்களையும் எல்லோரும் அனுபவிக்க வேண்டியது நிச்சயம். உன்னுடைய சூழ்நிலை அதை யாராலும் மாற்ற முடியாது. என் பிள்ளையே, நீ எல்லாவற்றையும் கடந்து நல்ல மனநிலையோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு எப்போதும் இருக்க வேண்டுமே தவிர, நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை நாம் எப்போதும் வேறு யாரிடமும் ஒப்பிட்டு அதை பார்க்கக்கூடாது. அதை அப்படி ஒப்பிட்டு பார்க்கின்ற மனநிலை வந்தால் கூட இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம் என்கின்ற நிலை வந்துவிடக்கூடாது. மற்றவர்களைப் போல நாமும் நன்றாக முன்னேற வேண்டும், நன்றாக வளர்ச்சி அடைய வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படலாம். அவர்களின் முன்னேற்றத்திற்கு என்ன காரணங்கள் என்று அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாமும் பின்பற்றலாம். ஆனால் அவர்களை பார்த்து எதிர்மறையான எண்ணங்களை மட்டும் உன்னிடத்திலே எப்பொழுதும் வளர்த்து கொள்ளாதே. என் குழந்தையே, உன்னுடைய மனநிலை உன்னுடைய மனதுக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை வசதிகளும் வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை விட அதிகமான கஷ்டங்கள் அவர்களுக்கு எதிர்காலத்தில் வரலாம் அல்லவா? அதை நீ உணர வேண்டிய தருணம் மிக விரைவாகவே வரும். அந்த வாழ்க்கையில் இன்பங்களை மட்டுமே பார்க்கக்கூடிய நீ அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருக்கும் என்பதையும் நீ அறிய மறந்து விடுகிறாய். என் பிள்ளையே, அது உன்னுடைய தவறு அல்லவா? நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் என்று நினைக்கின்ற எண்ணம் உனக்கு ஒருபோதும் வந்து விடாது அல்லவா? என் தங்கமே, வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் எல்லாவற்றையும் சரிசமமாக பார்க்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் எல்லோருக்கும் இன்பங்களும் வருகிறது, துன்பங்களும் வருகிறது. இதுவெல்லாம் வாழ்க்கையில் சகஜம் என்பதை நீ புரிந்து கொண்டு சரியான பாதையில் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவதோ, அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நினைப்பதோ, அவர்களுக்கு எல்லாம் இருக்கிறது, அவர்களுக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது என்றெல்லாம் நீ அவர்களுடைய வாழ்க்கையை எண்ணி நீ கனவு காணக்கூடாது.
அப்படி நினைப்பது ஒரு தவறான விஷயம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு கிடைத்ததை விட வேறு யாருக்கும் இது போன்ற ஒன்று கிடைக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். ஏனென்றால் உனக்கான அத்தனை திறன்களும் உனக்குள்ளேதான் ஒளிந்து கிடைக்கிறது. உன்னை வைத்து உன்னால் என்ன செய்ய முடியும், உன்னால் எப்படி வளர்ச்சி அடைய முடியும் என்று நீ சிந்தித்தால் மட்டுமே உன்னால் எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும். என் செல்லமே, இப்பொழுது உன் வாழ்க்கையில் கஷ்டகாலமாக இருக்கிறது என்று நினைக்கிறாய் அல்லவா? இந்த கஷ்டகாலத்தை உன் அப்பன் நான் உனக்கு முடித்து வைக்கப் போகிறேன். இனி நீ அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் உன்னுடைய இலக்கினை தீர்மானித்து அதற்கான உழைப்பினை செலுத்தி நீ தொடர்ந்து முயற்சிகள் மூலமாக வெற்றிகளை அடைகிறாயோ, அப்பொழுதெல்லாம் உனக்கு நீ செல்கின்ற வழியெல்லாம் வெற்றிகளாகத்தான் இருக்கும். நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை தானே கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. இந்த கருப்பண்ணசாமி உனக்கு துணையாக இருக்கின்ற வரை உனக்கு இனி எந்த விதமான கஷ்டங்களும் வாழ்க்கையில் ஏற்பட போவது கிடையாது. மற்றவர்கள் ஆசைப்படும்படி அளவுக்குத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் மாறப்போகிறது. மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக நீ இருந்து உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டப் போகிறாய். அதனால் என் செல்லமே, உன்னுடைய எண்ணங்களை உயர்வாக வைத்து உன்னுடைய கடமையை நீ சரியாக செய்து வந்தால் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.